ஊடகங்கள் விலை போயிருக்கிறது. இந்த திமுகவினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட தவறுகிறார்கள். இதனுடைய விளைவு தமிழ்நாடு திவாலாகிற திசை நோக்கி போகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அதிமுக அரசாங்கம் முடிகிற போது டாஸ்மாகினுடைய வருமானம் 30,000 கோடி. இந்த முறை 66,000 கோடி அட்டன் பண்ணிருக்கேங்கிறீங்க. கிட்டத்தட்ட 2 மடங்கு மேல் வருமானம் அதிகரிச்சிருக்குது. இந்த நாட்டில் கடன் பட்டிருக்கும் இல்லையா, இந்த 4 ஆண்டுகளில் வாங்கி முடித்திருக்கிறார் ஸ்டாலின். அவ்வளவு கடன் வாங்கியிருக்கார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலம் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கார். இந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி பெருகுவதற்கு காரணம் இதற்கு முன்னால் இருந்த அரசு கொண்டு வந்த திட்டங்கள். உங்க அப்பா வாங்கி இந்த கடனை விட 400% அதிகம். 4 வருஷத்துல 15 திட்டங்களுக்கு தான் எல்லாமே முதலீடு பண்ணிருக்கோம். 4 லட்சம் கோடி இல்ல சார், 10 லட்சம் கோடியும் கூட வாங்க. அதை அதோட எங்க மூலதனம் எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? மாணவர்களினுடைய கல்வி கடனை ரத்து செய்வோம்னு மைக்க பிடிச்சிட்டு அந்த கத்து நீங்க தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது 4 வருஷமா காத்துட்டு இருக்கிறான். உங்களுடைய கடைசி பட்ஜெட்லையும் கூட இப்ப நீங்க சொல்லிருக்கீங்களா கல்வி கடன் ரத்து பண்ணிருக்கீங்களா? அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தெருவில் இறங்கி போராடுவதற்கு தயாராயிட்டாங்க. அந்த நிலை வந்த பிறகு இப்போ அவங்களை எப்படி ஏமாத்துறது? சரண்டர் லீவ் உங்களுக்கு கொடுத்துறோம், பணம் வாங்கிக்கலாம். எப்போ வாங்குவீங்க? 2026 ஏப்ரல் மாதம் வாங்கிக்கலாம். இந்த 25 ஏப்ரலுக்கு வாங்கிக்கோங்க. சொல்லணும்ல, ஏன் சொல்லலை? 40,000 அரசு பணியிடங்களை நாங்கள் உருவாக்குவோம், நிரப்புவோம் நீங்க சொல்றீங்க, வேலை வாய்ப்பு தருவோம் சொல்றீங்க. இந்த டிசம்பர் முடிகிற வரைக்கும் 7,000 பேருக்கு தான் அரசு பணி கொடுக்க முடியும் என்று அரசாங்கமே சொல்லிவிட்ட பிறகு பட்ஜெட்ல 40,000 பேருக்கு வேலை கொடுப்போங்கிறீங்க. 4 ஆண்டுகளாக எதுவுமே செய்யாமல் உங்க ட்ராக் ரெக்கார்ட் அவ்வளவு மோசமா இருக்கு. கடைசி ஒரு ஆண்டுல எல்லாமே செய்து விடுவோம்னு நீ அறிவிப்புகளை அள்ளி வீசுகிற போது பார்க்கறதுக்கு பயங்கரமா வானவேடிக்கையா தான் இருக்கும். எப்படி இந்த பத்திரிகைகள் எல்லாம் இவங்களை புகழ்ந்து எழுதுறாங்க? அறிஞர் பெருமக்கள் பூரா இவங்களை புகழ்ந்து எழுதுறாங்க. இவர்கள் மலக்குழியை மலர் போட்டு மறைக்க பார்க்கிறாங்க. திமுக அரசினுடைய கடைசி முழு பட்ஜெட் அவங்க ஆட்சி பொறுப்பேற்றத்திலிருந்து பட்ஜெட் வெளியாக இருக்குது. பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு, பொருளாதார நிபுணராக இருக்கட்டும். இதை தாண்டி நாளேடுகள் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை முதல்வர் அவர்களே வீடியோவில் படித்து காமிக்கிறாப்புல. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களுக்கு நற்சான்று கொடுத்துருப்பதா அவர் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறார். ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க சார். இது ரொம்ப தமிழ்நாட்டினுடைய ரெப்யூட்டடான ஊடகங்கள் கூட, பிரிண்ட் மீடியா, ஆங்கில ஊடகங்கள் அதில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியுது. அதனுடைய ஆசிரியர்களாக இருந்தவர்கள் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஆளுங்கட்சியை ஆதரிச்சு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி தெரியுது. அப்போ நாம் என்னென்னா ரொம்ப வெளிப்படையான கேள்விகளை கேட்குறோம். 73 ஆண்டுகள் நடந்த எத்தனையோ அரசுகள், ராஜாஜி முதலமைச்சர் இருந்தார், பக்தவச்சலம் இருந்தார், காமராஜர் இருந்தார், எம்ஜிஆர் புரட்சி தலைவர் இருந்தார், அம்மா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தார். இத்தனை பேர், இத்தனை ஆட்சியாளர்கள் 73 ஆண்டுகளாக இந்த நாட்டில் கடன் பட்டிருக்கும் இல்லையா, வாங்கிய கடனை இந்த 4 ஆண்டுகளில் வாங்கி முடித்திருக்கிறார் ஸ்டாலின். அவ்வளோ கடன் வாங்கியிருக்கார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலம் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கார். அதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. 1 லட்சத்தி சொச்சம் கடனில் திமுக அரசு 2011 விலகுது. அதுக்கப்புறம் நம்ம 2 லட்சத்தி சொச்சமாக மாறுறோம். கிட்டத்தட்ட 108% உயர்றோம். அதுக்கப்புறம் அதே 16-21 அதிமுக 4 லட்சம் சொச்சத்துக்கிட்ட விட்டு போகிறாங்க. 128% கடனை உயர்த்தி வாங்குறாங்க. இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சதவீத அடிப்படையில். இப்போ நாங்கள் 93% தான் வாங்கியிருக்கோம் கடன். இது அவருக்கு அவர் எல்லாத்தையும் குழப்ப விரும்புகிறாரா இல்லை அவருக்கே தெளிவில்லையாங்கிறது எனக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, 1.5 லட்சம் கோடி கடனில் கருணாநிதி அவர்கள் அரசு விட்டுட்டு போகுது. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி நடத்துது. இந்த 10 ஆண்டுகளில் கொரோனா காலம்னு ஒரு காலம் இருக்குது. இதை நீங்கள் முதல் கன்சிடர் பண்ணணும். இதை பற்றியான புரிதல் இவங்களுக்கு இருந்துட்டும் நடிக்கிறாங்க. இந்த கொரோனா காலத்தில் அரசுக்கு வருகிற எந்த வருமானம் வரல, செலவுகள் அதிகரிக்குது. நீங்கள் மக்களை உயிரை பாதுகாத்தாகணும், புரியுதுங்களா? அப்போ செலவுகள் அதிகரிக்குது. இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை செஞ்சுது அதிமுக அரசாங்கம். செஞ்ச போதும் கூட எவ்வளவு லிமிட்டுக்குள்ள கடன் வாங்கலாமோ அந்த லிமிட்டை அதிமுக அரசாங்கம் தாண்டல. ஏன் தாண்டல அப்படின்னா, அதற்கு முன்னாள் காலங்களில் அப்படியான கடன் பெற்று வைக்கல அந்த அரசாங்கம். அப்படி பெற்று வச்சிருந்துச்சுன்னா ஒரு பேரிடர் காலம் வந்தபோது மாட்டி இருந்திருக்கும், லிமிட் தாண்டி இருக்கும் கடன். அப்போ அது நான் பெறாமல் இருந்த காரணத்தால் அந்த நேரத்தில் அந்த பேரிடர் காலத்தில் நம்ம கடன் பெற்ற போது கூட லிமிட் தாண்டாமல் இருந்துச்சு. நீங்கள் இப்போ பண்ணிக்கிறதுங்கிறது அப்படியானதல்ல. 4 ஆண்டுகள் உங்களுக்கு அப்படி எந்த பேரிடரும் கிடையாது. அப்படியான சூழலை தான் நாங்களும் பொறுப்பேற்றோன்றாங்க. பொறுப்பேற்றீங்க சார். இன்னைக்கு எத்தனை வருஷம் முடிஞ்சு? 4 ஆண்டுகள் முடிஞ்சுல்ல. அதனுடைய தாக்கம் இருக்குதுன்னா சொல்லுங்க. அதனுடைய தாக்கத்துக்கு இப்போ ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்களா நீங்க? 3 ஆண்டுகள் இந்த 3 பட்ஜெட் கடந்த 3 பட்ஜெட் எடுத்துக்கோங்க, ஒண்ணும் இல்லையா? அதோட தாக்கம் முழுமையா முடிஞ்சிருச்சு. உங்களுடைய எல்லா வருமானம் சார், நீங்க அதிமுக அரசாங்கம் முடிகிற போது டாஸ்மாகினுடைய வருமானம் 30,000 கோடி.
இந்த முறை 66,000 கோடி அட்டன் பண்ணிருக்கேங்கிறீங்க. 30,000 45,000 வச்சு 50,000 கோடி வச்சு கிட்டத்தட்ட 2 மடங்கு மேல வருமானம் அதிகரிச்சிருக்குது. மத்திய அரசு வந்து வரி வருமானத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது 49,000 கோடி, 52,000 கோடி கொடுத்திருக்குது. நீங்க தான் டேட்டா கொடுக்குறீங்க. உங்களுக்கு வரி வருமானம் எல்லா வருமானமும் அதிகரித்திருக்கிறது. ஏதாவது ஒன்று குறைஞ்சிருக்கான்னு காட்டுங்க. அப்படி எதுவுமே நீங்க காட்டல. எல்லா வருமானம் அதிகரித்திருக்கிறது. இப்போ நீங்க இவ்வளவு கோடி கடன் வாங்கிக்கிறீங்க, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்கல்ல, இதுல மூலதன செலவு எவ்வளவு? இதைத்தான் இன்னைக்கு எங்க முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அண்ணன் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் கேட்கிறாரு. ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? மூலதன செலவே இல்லையே அண்ணா. இன்னைக்கு ஜிடிபியில் நாங்கள் 26 விழுக்காடு வாங்கியிருக்கிறோம். 26.5 விழுக்காடு தான் கடன் வாங்கியிருக்கிறோம். 28க்குள்ள ஆர்பிஐ வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு 28, 29 நாங்கள் வாங்கினது 26 தான் வாங்கியிருக்கிறோம். இன்னொரு 72,000 கோடி வாங்கலாம். இதுதான் இவங்களுடைய வாதம். நான் ரொம்ப வெளிப்படையாக சாதாரணமாக கேட்கறது, ஜிடிபி எப்படி அதிகமாச்சு? விதைச்ச அன்னைக்கு அறுவடை பண்ண முடியுமா? அந்த விதை விதைச்சவங்க யாரு? அதுதான் இன்னைக்கு அறுவடையாகுது. நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி பெருகுவதற்கு காரணம் இதற்கு முன்னால் இருந்த அரசு கொண்டு வந்த திட்டங்கள். அவர்கள் கடன் வாங்கினார்கள் என்று சொன்னால் மூலதன செலவாக அதை மாற்றினார்கள். மூலதன செலவின் மூலமாக உருவாக்கப்பட்ட தொழில்கள், உருவாக்கப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதன் மூலமாக இன்றைக்கு நாட்டினுடைய உற்பத்தி பெருகுகிறது. அதை வந்து அந்த உற்பத்தியை காட்டி நீங்க கடன் வாங்கிட்டேங்கிறீங்க. நாங்க திருப்பி கேட்பது என்னன்னா, நீங்க அது மாதிரி பண்ண முதலீடு என்ன? பதில் சொல்லணும்ல. இதுக்கு பதில் இல்லையே. இதைத்தான் நாங்கள் மீண்டும் எப்படி இந்த பத்திரிகைகள் எல்லாம் இவங்களை புகழ்ந்து எழுதுறாங்க, இந்த அறிஞர் பெருமக்கள் பூரா இவங்களை புகழ்ந்து எழுதுறாங்க. 11 மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் வாங்கினாருங்க ஒரே ஆட்சி காலத்தில் எங்க பொதுச் செயலாளர். இல்ல மாறி மாறி தான் நம்ம ஆட்சி செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய ஆட்சி காலம் முடியும் போது அந்த ஃபேக்டர் இன்னொருத்தவங்க உதவிக்கிட்டே இருந்திருக்கும்ல. மாறி மாறி உதவி இருக்கு சார், நான் மறுக்கல. நீங்க உதவி இருக்குதா இல்லையாங்கிறத நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன். 2006 2011 வரைக்கும் ஐயா கருணாநிதி அவர்களின் ஆட்சி. அன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த ஆட்காடு வீராசாமி அவர்கள், நான் சொல்ல அவரே சொன்னார், இந்த ஆட்சி போச்சுன்னா என்னுடைய துறை தான் காரணமாக இருக்கும்னு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கரண்டே வரும். அவ்வளவு நிர்வாக திறமையின்மையின் காரணமாக மின்சாரமே இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றினார்கள். 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் வர்ற ஒரு மாநிலத்துக்குள்ள எப்படி சார் எம்எஸ்எம்இ இருக்கும்? சிறு குறு தொழில் எப்படி இருக்கும்? சிறு குறு தொழில் முழுக்க மூடிடுச்சு. இவங்க சொல்றாங்கல்ல மோடி குஜராத்தை வளப்படுத்தினார். மோடி எங்க சார் குஜராத்தை வளப்படுத்தினாங்க? இவங்க தான் சார் குஜராத்தை வளப்படுத்தினாங்க. இவங்க இங்க பூரா கோட்டை விட்ட பிறகு இங்கிருந்து தொழில் பூரா அப்பதான் போச்சு. நான் கோயம்புத்தூர் சேர்ந்தவன், திருப்பூர்ல இருந்து தொழில்கள் போனது எனக்கு தெரியும். குஜராத்தை நோக்கி அன்னைக்கு போச்சு, பல மாநிலங்களுக்கு போச்சு. ஏன்னா தொழில் நடத்த முடியாத நிலைமை. அதிமுக ஆட்சி வந்துச்சு. உங்களுடைய நீங்க இப்ப சொல்ல முடியுமா, நாங்க தான் ஜிடிபி வளர்த்து வச்சுட்டு போனோம், நாங்க தான் வந்து மின் உற்பத்தியை பெருக்கி வச்சுட்டு போனோம், நீங்க வந்த பிறகு? நாங்கள் வந்து அம்மா அவர்களின் ஆட்சி வந்த பிறகு மின்சாரம் 3 மணி நேரம் தான் வந்துட்டு இந்த மாநிலத்தில் மின் தடையற்ற மாநிலமாக இந்த மாநிலத்தை மாற்றி, மின் மிகை மாநிலமாக இந்த மாநிலத்தை மாற்றி, இந்தியாவில் எவனும் செய்யாத சாதனையாக ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை கொண்டு போகிற அளவுக்கு அதிமுகவினுடைய ஆட்சி அந்த அளவுக்கு நிர்வாகத்திறனோடு இருந்துச்சு. இது இவங்க மறுப்பாங்களா? இதுலேயும் கூட நீங்கள் வாங்கிக்கிற கடன் உங்கள் அப்பா வாங்கி இந்த கடனை விட 400% அதிகம். 4 வருஷத்துல பணத்தினுடைய மதிப்பு, நிகர மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆண்டுக்கு ஆண்டு கூட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? உற்பத்தியும் கூடியிருக்கணும் இல்லையா? நீங்க மூலதன செலவு பண்ணிருக்கணும் இல்லையா? நீங்க 4 கோடி இல்ல 15 பயனுள்ள திட்டங்களுக்கு தான் எல்லாமே முதலீடு பண்ணிருக்கோம். 4 லட்சம் கோடி இல்ல சார், 10 லட்சம் கோடியும் கூட வாங்குங்க. அதோட எங்க மூலதனம் எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அதுக்கு என்ன வெள்ளை அறிக்கை இருக்கு? அதாவது வெள்ளை அறிக்கை எதுவும் கொடுக்கல. ஆனா அவர் சொல்றாரு பயனுள்ள திட்டங்களுக்கு தான் நாங்க முதலீடு. எந்த திட்டம்? அதைத்தான் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். திட்டத்தை பூரா நிறுத்திட்டீங்க. நீங்க இப்ப என்ன திட்டம் நீங்க கொடுத்துட்டு, அதிமுக அரசு கொடுத்துட்டு இருந்த திட்டங்களை தொடர்ந்து இருக்கிறீங்களா? எல்லா திட்டங்களையும் நிறுத்திட்டீங்க. நீங்க மாணவர்களினுடைய கல்வி கடனை ரத்து செய்வோம்னு மைக்க பிடிச்சிட்டு அந்த கத்து நீங்க தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது 4 வருஷமா காத்துட்டு இருக்கிறான். உங்களுடைய கடைசி பட்ஜெட்லையும் கூட இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்களா கல்வி கடன் ரத்து பண்ணிருக்கீங்களா? 21,000 கோடி விவசாய கடனை ரத்து பண்ணுச்சு அதிமுக அரசாங்கம். நான் எடுத்து காட்டுறேன். மாநில அரசுக்கான வருமானம் அதிகரித்திருக்கிறது. எல்லாமே நடந்திருக்குது. நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ எங்க பணம்? நீங்க மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறது 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம். இல்ல இப்ப சில திட்டங்கள் தொடராட்டியும் கூட நிறைய மாற்று திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா? புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இல்ல தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், இல்ல வேறு சில திட்டங்களை இப்ப சமீபத்தில் கூட மடிக்கணினி கொடுப்பதற்கான இந்த அறிவிப்பை வெளியிட்டு எவ்வளவு ஒரு பொய்யான அறிவிப்பு? எந்த நேரத்தில் வெளியிடுறீங்க? ஏன் 4 ஆண்டுகள் வெளியிடல? ஏன் 4 ஆண்டுகள் உங்களால் பண்ண முடியல? நீங்கள் அரசு ஊழியர்களை வந்து எப்படி ஏமாத்துறீங்க? எவ்வளோ அழகாக டாக்டிக்கலாக ஏமாத்துறீங்க. ஜாக்டோஜியை வந்து அவங்களும் பொறுத்து பார்த்துட்டு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தெருவில் இறங்கி போராடுவதற்கு தயாராகிட்டாங்க. அந்த நிலை வந்த பிறகு இப்போ அவங்களை எப்படி ஏமாத்துறது? சரண்டர் லீவ் உங்களுக்கு கொடுத்துட்றோம். 15 நாள் சரண்டர் பண்ணிக்கலாம், பணம் வாங்கிக்கலாம். எப்போ வாங்குவீங்க? 2026 ஏப்ரல் மாதம் வாங்கிக்கலாம். 2025 தொடங்கி 26க்கு எப்படி? ஏன் அப்படி? ஏன் முன்தேதிட்டு அதை பண்ண முடியாதா? இந்த 25 ஏப்ரலுக்கு வாங்கிக்கோங்க சொல்லணும்ல. ஏன் சொல்லலை? நியாயமாக சொன்னால் எப்படி சொல்லணும் தெரியுங்களா? 2021 கொரோனா முடிஞ்சது பாருங்க. 2021 அது கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்டது. அவ்வளோதான். கொரோனா காலகட்டம் முடிஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு முன்தேதிட்டு நீ பணம் கொடுக்கணும். நியாயத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த ஒரு ஆண்டுக்காவது கொடுத்துருக்கணும்ல.
இல்லை நீங்களும் அரசு ஆண்டிருக்கீங்க, எல்லாத்தையும் அப்படி செஞ்சிட முடியுமா இந்த கால சூழல்லாம் கடந்து? சார் ஏன் செய்ய முடியாதுன்னு எனக்கு சொல்லுங்கள் சார். இப்போ நாங்கள் வந்து சரண்டர் நிறுத்தலை. இப்போ எங்கள் விவாதத்துலலாம் உட்காரும்போது எங்களை தான் கேட்குறாங்க, அதிமுக தானே நிறுத்தியது அதிமுக. நாம் என்னென்னா அந்த விவாதத்தில் டைவர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறக்காக அதுக்கு பதில் சொல்லாமல் வர்றோம். நான் இங்கே எனக்கு வாய்ப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் நாங்கள் நிறுத்துகிறோம். கொரோனா காலத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் யாருமே வேலைக்கு போக முடியாத சூழல், அரசுக்கு வருமான தட்டுப்பாடு, மிகப்பெரிய தட்டுப்பாடு. முழுமையாக லீவில் இருக்கும்போது எந்த லீவை கொண்டு போய் சரண்டர் பண்ணுறது? அப்போ நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், அரசு உத்தரவு இருக்குது. அரசு உத்தரவு என்ன சொல்லலாம், இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்குமான இந்த சரண்டர் விடுப்பு இது வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது, கைவிடப்படலை. அப்போ அதிமுக அரசு மீண்டும் அமைஞ்சாலும் சரி, இன்னொரு அரசு வந்தாலும் சரி, எந்த நாளில் கைவிடப்பட்டதோ அந்த நாளிலிருந்து திருப்பி கொடுக்கணுங்கிறதா நியாயம். நீங்கள் அதிமுக திமுகங்கிறதுல விட்டுருங்க. சாதாரண ஒரு குடிமகனுக்கு, ஒரு அரசு ஊழியருக்கு மேலே நடக்கிற அரசு தானே கணக்கு. நீங்கள் அன்னையிலேருந்து கொடுத்துருக்கணும்ல. அன்னையிலேருந்து ஒரு வேளை உங்களுக்கு வருமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னாங்க கூட நியாயம் இருக்குது. வருமானம் இருக்குன்னு நீங்களே காட்டியிருக்கீங்க. வருமானம் இருக்குது, கொரோனா செலவினங்கள் முடிஞ்சு போச்சு, அதுக்கான செலவினங்கள் நீங்கள் செய்யலை, பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் கொடுக்கல? ஆனால் நாளேடுகள் எழுதும்பொழுது சில நாளேட்டில் எழுதியிருக்கிறாங்க கவுண்டர் அட்டாக் டு ஆப்போசிஷன்ஸ், அதாவது எதிர்கட்சிகளுக்கு வந்து இந்த இது வந்து இந்த பட்ஜெட் வந்து குறிப்பாக வந்து பரவலாக வந்து எல்லாரையும் கவர்ற மாதிரி இருக்குன்ற மாதிரியான எல்லாரையும் பொருளாதார நிபுணர்களுமே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பெண்களை வந்து தொழில் முனைவோராக ஆக்குவோம், இன்னும் பல திட்டங்களை வந்து அதில் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் நான் இப்போ சொல்ல வரேன். இது வந்து நல்லா தான். ஆமாம், இது எல்லாரையும் கவருகிற பட்ஜெட் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, நானும் அதை ஏற்றுக்கிறேன். இந்த பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னு தயவுசெய்து திமுக ஆட்சி இப்போ நடக்கும்போது நீங்கள் பேசாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பல பொருளாதார நிபுணர்கள் இருந்தாங்க. அவங்க பயங்கரமாக உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கொண்டு அது பூரா என்னமோ பேசிக்கொண்டு இருந்தார்கள். திடீர்னு வந்த பிறகு பார்த்தா முதலமைச்சர் நின்று போட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க தான் பொருளாதார ஆலோசகர்களாக போனாங்க. இன்றைக்கி அவர்கள் ஆலோசனை சொல்லுகிற லட்சணம் எப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியுது. அவர்கள் தங்களை ஒரு பெரிய ஞானிகளைப் போல காட்டிக்கொள்வார்கள். இவர்களும் அவர்களை ஏற்றி விடுவார்கள், அவர்கள் இவர்களை ஏற்றி விடுவார்கள். இது மாற்றி மாற்றி 2 பேர் ஒருத்தர் புகழ்ந்து எழுதிக்குவாங்களே ஒழிய, நாங்கள் எங்களுக்கு பொருளாதார அறிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். நாங்கள் ஒரு சாதாரண குடிமகன். ஏன்னா எனக்கு தெளிவை உருவாக்குவது தானே பொருளாதார அறிஞனினுடைய பணி, அதுதானே ஒரு அரசியலாளனினுடைய பணி. நாங்கள் வெளிப்படையாக கேட்குறோம், இது எல்லாரையும் கவரும் பட்ஜெட் தான், நான் மறுக்கலை. இவ்வளவு திட்டத்தை உங்களுக்கு இதை கொடுப்போம், திட்டத்தை நிறைவேற்றுவோம். இப்போ போய் இந்த எலக்ட்ரிக் இதுக்கு மீட்ரு வாங்குவோம், எப்போ ஆட்சி முடியும் போது எத்தனை 1000 கோடி 3500 கோடி என்னமோ போட்டிருக்காங்க, அதுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த பெண்களுக்கு தொழிலை உருவாக்குவோம், அதெல்லாம் தாண்டி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. அதை நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே அறிவிச்சு வச்சிருக்கான் 40,000 இடங்கள் நிரப்பப்படும். 40,000 அரசு பணியிடங்களை நாங்கள் வந்து உருவாக்குவோம், நிரப்புவோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேலை வாய்ப்பு தருவோம்னு சொல்கிறீங்க. 40,000 வேலை வாய்ப்பு நீங்கள் எப்போ தருவீங்க? இந்த ஆண்டு தருவோம். இப்போ தான் நீ பட்ஜெட் போட்டிருக்கிறீங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி 2025 எவ்வளவு பணியிடங்கள் இருக்குது, அதுக்கான தேர்வு என்னன்னு அறிவிச்சிட்டான். மொத்தம் 7 தேர்வுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் நீங்கள் என்ன எடுத்து கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்தால் மொத்தம் 2000 பேர் தான் பணியை கொடுக்க முடியும். நீங்கள் அதிகபட்சமாக போன ஒரு 7000 பேருக்கு பணி கொடுக்கலாம். சரிதானுங்களா? அப்போ இந்த டிசம்பர் முடிகிற வரைக்கும் 7000 பேருக்கு தான் அரசு பணி கொடுக்க முடியும் என்று அரசாங்கமே சொல்லிவிட்ட பிறகு பட்ஜெட்டில் 40,000 பேருக்கு வேலை கொடுப்போங்கிறீங்க. எப்படி இது எப்படி நடக்கும்? ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இது நடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஜனவரி மாதம் 2026 ஜனவரி மாதம் ஒரு அறிவிப்பானை 1ஆம் தேதி வெளியிட்டு 3ஆம் தேதி தேர்வு நடத்தி 5ஆம் தேதி இன்டர்வியூ பண்ணி 8ஆம் தேதி அன்னைக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 35,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நடக்கும். இது நடக்குமா? இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நீ வந்து 4 ஆண்டுகளாக எதுவுமே செய்யாமல், உங்கள் ட்ராக் ரெக்கார்டு அவ்வளோ மோசமாக இருக்குது. 4 ஆண்டுகளாக எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு கடைசி ஒரு ஆண்டில் எல்லாமே செய்து விடுவோம்னு நீ வந்து அறிவிப்புகளை அள்ளி வீசுகிற போது பார்க்கறதுக்கு பயங்கரமாக வானவேடிக்கையாக தான் இருக்கும். அதனால தான் இந்த பட்ஜெட்டுக்கு நான் சொல்லுகிறேன், என் அளவில் நான் பேர் வைக்கிறேன், இது ஒரு உட்டோஃபியன் பட்ஜெட். உட்டோஃபியா என்று சொல்லுவது இந்த கற்பனாவாத சோசியலிசம் பேசுகிறவர்கள் சொல்லுகிற விஷயம். கனவுகளாலும் கற்பனைகளாலும் நிரப்பப்பட்டு அழகிய வார்த்தைகளை போட்டு அப்படி தோரணங்களை பற்றி தூங்கிட்டு கனவு காணுகிற போது பெருமகிழ்ச்சியோடு இருக்கும். கண்ணை விழித்து பார்க்கிற போது உணவு இருக்காது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இது ஒரு உட்டோஃபியன் பட்ஜெட். நான் என்ன கேள்வினாக்கா, இவ்வளோ கூறுகளை நம்ம அலசி ஆராயிரம் இல்லை, முன்னணி ஊடகங்கள் கூட இதெல்லாம் யோசிக்காம தான் செய்தி வெளியிடுறாங்களா, நாளேடுகள் வெளியிடுறாங்க? சார், நான் மறுபடியும் சொல்கிறேன்னு என் மேலே அவங்க சங்கடப்படுறாங்க. நிறைய பேர் என்னுடைய நண்பர்களாக ஊடக துறையில் இருக்கிறவங்களே என் மேலே சங்கடப்படுறாங்க. தமிழ்நாட்டில் பெருமளவில் ஊடகங்கள் விலை போயிருக்கிறது. இவர்கள் வந்து தங்களுக்கு ஒரு புரட்சிகரமான சாயத்தை பூசிக்கொள்ள விரும்புகிறார்கள். தாங்கள் எல்லாம் புரட்சியாளர்கள். எப்படி புரட்சியாளர்? பிஜேபி எதிர்ப்பு. மத்தியில் இருக்கிற பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம், அதனால் நாங்கள் புரட்சியாளர். அதுக்கு வேறு வழியே இல்லை, திமுகவிடம் சரணடை. பிஜேபி செய்கிற தவறுகள் அத்தனையும் இவனும் செய்வான், ஆனாலும் நாங்கள் இவனும் சரணடைந்து கிடப்போம். ஏன்னா நாங்கள் புரட்சியாளர்கள், நாங்கள் பிஜேபியை எதிர்க்கிறோம், மத்திய அரசை எதிர்க்கிறோம். இதே தான் வேலையாக கிடக்கு.
இங்க இருக்கிற அத்தனை பேருமே இந்த திமுகவினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட தவறுகிறார்கள். இதனுடைய விளைவு இந்த நாடு திவாலாகிற திசை நோக்கி போகிறது. தமிழ்நாடு திவாலாகிற திசை நோக்கி போகிறது. இதை கூட கண்டுகொள்ளாமல் எல்லா வகையிலும் நாடு பாதிக்கப்பட்டிருக்குது. நீங்க சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய சிக்கல்களில் மாட்டிருக்கு நாடு. இவங்க யாராவது வாய் திறந்து பேசுறாங்களா? இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்ததை போல எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டார்கள் என்கிற கேள்வியை நாங்கள் முன் வச்சோம்ல, அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இருக்கா? நீங்கள் அந்த எஸ்ஐடி அமைச்சது உயர்நீதிமன்றம், அவங்க விசாரணை பண்ணிட்டு என்ன சொன்னாங்க? முதல் நாள் நம்முடைய கமிஷனர் அருண் என்ன சொன்னார்? ஒருத்தன் தான் இந்த வேலை செஞ்சுருக்கான், ஒரு தடவை தான் செஞ்சுருக்கான், பிடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி யாரும் பாதிக்கப்படல, இதுக்கு பின்னாடி யாரோடும் அவன் தொடர்பு இல்லை, அவன் ஃபோனையே ஃப்ளைட் மோடில் வச்சு இதெல்லாம் சொன்னார்ல அவர் மேலே நடவடிக்கை எடுன்னு சொல்லிச்சு உயர்நீதிமன்றம். இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே நடவடிக்கை இல்லை. அது ஒரு பக்கம். எஸ்ஐடி விசாரித்த பிறகு தமிழ்நாட்டின் முன்னணி பத்திரிகைகளே செய்தி போட்டாங்க, காவலர்களோடு அவனுக்கு பெரிய தொடர்பு இருந்திருக்கு, தமிழ்நாட்டு இப்போ போலீஸில் இருக்கிற இந்த போலீஸ் அதிகாரிகளோடு அவனுக்கு தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அது சம்மந்தம் ஏதாவது செய்தி வருதா? நீங்கள் எல்லா சட்டம் ஒழுங்கும் போச்சு, பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதும் போச்சு, கொடுக்கப்பட்டிருந்த நலத்திட்டங்கள் அத்தனையும் முடிஞ்சு போச்சு. சகல விதத்திலையும் தோற்று போன ஒரு அரசாங்கம் தன்னை வெறும் ஊடகத்தை வச்சு மட்டும் இப்படி விளம்பரம் காட்டிகிட்டே இருந்தால், நான் மீண்டும் சொல்லுகிறேன், அது தவறான உதாரணமாக நிறைய பேர் எடுத்துட்டாலும் சரி, இவர்கள் மலக்குழியை மலர் போட்டு மறைக்க பார்க்கிறார்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries.